தண்ணீர் இல்லாமல் கதறும் பாகிஸ்தான், நீரை மொத்தமாக நிறுத்தும் இந்தியா, இனிமேல்தான் இருக்கு ஆட்டமே. சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வச்சிருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதுக்கிடையில பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய ரவி நீரை தடுத்து நிறுத்தக்கூடிய நடவடிக்கை கிட்டத்தட்ட இறுதி கட்டத்துல இருக்கு. அணை கட்டுமானம் இறுதி கட்டத்துல இருக்கக்கூடிய சூழல்ல கட்டுமானம் முடிஞ்ச பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய ரவி நீர் முழுமையா தடுக்கப்படும். பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து சிந்து நதிநீர் ஒப்பந்தத்திலிருந்து இந்தியா விலகினது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ இது மூலமா சிந்து நதி நீரை இந்தியா தன்னோட தேவைக்கு ஏற்ப பயன்படுத்திக்க முடியும். இருந்தாலும் விலகல் அறிவிப்பு வெளியிடப்பட்டப்பவும் பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய சிந்து நதி நீரை தடுக்கக்கூடிய உட்கட்டமைப்பு இந்தியா கிட்ட இல்ல. இதனால பாகிஸ்தானுக்கு நீர் போய்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனா இப்போ நிலைமை அப்படி இல்ல. ரவி நதியோட குறுக்குல ஷாபூர் கண்டி அணையோட பணிகள் நிறைவடையக்கூடிய தருவாயில இருக்குது. அணை செயல்பாட்டுக்கு வந்த உடனேயே ரவி நதியிலிருந்து பாகிஸ்தானுக்கு உபரி நீர் பாயறத இந்தியா தடுக்க முடியும் அப்படின்னு ஜம்மு காஷ்மீர் அமைச்சர் ஜாவேத் அகமது ராணா சொல்லிருக்காரு. ஷாபூர் கண்டி அணையோட பணிகள் மார்ச் 31ஆம் தேதிக்குள்ள முடிவடைஞ்சிரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது மூலமா கோடை காலத்துல வறட்சியால பாதிக்கப்படக்கூடிய கதுவா அப்புறம் சம்பா மாவட்டங்களுக்கு ரவி நீர் திருப்பி விடப்படும். இந்த ஷாபூர் அணையோட கட்டுமானம் சுமார் 50 வருஷத்துக்கு முன்னாடி 1979ல தொடங்கப்பட்டுச்சு. ரவி நதியோட நீர் பாகிஸ்தானுக்கு போறத தடுக்கக்கூடிய நோக்கத்தோட ஷாபூர் கண்டி அணை திட்டம் வகுக்கப்பட்டுச்சு. 1982ல அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி இந்த திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டினாங்க. இருந்தாலும் பஞ்சாப் அப்புறம் ஜம்மு காஷ்மீர் அரசுகளுக்கு இடையிலான பிரச்சனைகளால கட்டுமானம் தடைப்பட்டுச்சு. 2008வது வருஷத்துல இந்த திட்டம் ஒரு தேசிய திட்டமா அறிவிக்கப்பட்டுச்சு. 3394.49 கோடி ரூபாய் செலவுல கட்டப்பட்டு வரக்கூடிய இந்த அணை 55.5 மீட்டர் உயரம் கொண்டது. இதுல பஞ்சாப் அரசு 2694.2 கோடி பங்களிக்குது. மிச்சம் இருக்கக்கூடிய 700.45 கோடிய மத்திய அரசு வழங்குது. அணையோட 7.7 கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய ஒரு புனல் மின் நிலையமும் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த அணையின் மூலமா பஞ்சாப்ல சுமார் 5000 ஹெக்டேர் நிலம், ஜம்மு காஷ்மீரோட கத்துவா அப்புறம் சம்பா பகுதிகளில் 32,173 ஹெக்டேர் நிலத்துக்கு பாசன வசதி கிடைக்கும். சிந்து நதி நீர் ஒப்பந்தம் செயல்பாட்டுல இருந்தாலும் கூட இந்த அணை கட்டுமானத்திற்கு பிரச்சனை இருக்காது. ஏன்னா சிந்து ஒப்பந்தத்தின் படியும் கூட ரவி நதி நீர் மேல இந்தியாவுக்கே பிரத்யேக உரிமை இருக்கிறதால அதுல பிரச்சனை இல்ல. பஹல்காம் தாக்குதலுக்கு மறுநாள், அதாவது ஏப்ரல் 23ஆம் தேதி சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை தற்காலிகமா நிறுத்தி வைக்கிறதா இந்திய அரசு அறிவிச்சது. இந்தியா பாகிஸ்தான் இடையில கடந்த காலங்கள்ல பல மோதல்கள் ஏற்பட்டிருந்தப்பவும் கூட இந்தியா சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை விட்டு வெளியேறக்கூடிய முடிவை எடுக்கிறது இதுதான் முதல் தடவை. இது நிஜமாவே பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய பின்னடைவாதான் பார்க்கப்படுது. பாகிஸ்தானோட விவசாயத்துல 80-90% சிந்து நதி நீர் அமைப்பை சார்ந்ததுதான். பாகிஸ்தான் நீர் சேமிப்பு திறனும் மோசமாதான் இருக்குது. சிந்து நதி நீர் இல்ல அப்படின்னா ஒரு மாசம் கூட பாகிஸ்தானால சமாளிக்க முடியாது அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. ஒப்பந்தம் நடைமுறையில இருந்த காலகட்டத்துல சிந்து, ஜீலம் அப்புறம் ஷெனாப் நதிகள் பாகிஸ்தானுக்கும், ரவி, வியாட்ஸ் அப்புறம் சட்லஜ் நதிகள் இந்தியாவுக்கும் ஒதுக்கப்பட்டிருந்தது. இப்போ ஒப்பந்தம் தற்காலிகமா நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மத்திய அரசு சிந்து படுகையில சவால்கோட், ராட்லே, பர்சர், பஹல்துல், குவார், கிரு கீர்த்தாய் மாதிரியான பல நீர்மின் திட்டங்களை முன்னெடுத்துட்டு வருது. அதே மாதிரி சாவல்கோட் திட்ட பணிகளை விரைவுபடுத்தவும் மத்திய அரசு முடிவு பண்ணிருக்கு.